சராசரியா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு நாளைக்கு 50,000 60,000 எண்ணங்கள் வருமாங்க. அப்படி இருக்கிறப்ப அவன் வாழ்க்கையில அவன் எண்ணங்கள் மூலமா தான் அவன் வாழ்க்கையவே அவன் வாழறான். இப்படி அந்த எண்ணங்கள் 80% ஒரு மனிதனுக்கு நெகட்டிவ் தாட்ஸாவது வந்தா அந்த தாட்ஸை எப்படி எல்லாம் ஓவர் கம் பண்றது அப்படிங்கறத ஒரு சின்ன ஜென் கதை மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஊர்ல சுரேஷ் அப்படிங்கிற ஒரு வாலிபன் இருக்கான். இந்த வாலிபனுக்கு எப்போதுமே அவன் மனநிலைமை சீரா இருக்காதுங்க. எதையாவது யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்படி இல்லைன்னா நெகட்டிவ் தாட்ஸ் அவனுக்கு அதிகமாக வந்துகிட்டே இருக்கும். அப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா அவன் ஃப்ரெண்டை மீட் பண்ற மாதிரி சூழ்நிலை உருவாகுது. அப்ப அவன் ஃப்ரெண்டு கிட்ட தான் நிலைமை எல்லாத்தையும் சொல்றான். இந்த மாதிரி எனக்கு நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமா வருது, இதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லு அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டு கிட்ட கேட்கறான். உடனே அவன் ஃப்ரெண்டு எப்போதும் போல நம்ம ஊருக்கு ஒரு ஜென் துறவி வருவாரு, அந்த ஜென் துறவிய நீ போய் பார்த்தா உனக்கு நிச்சயம் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டு கிளம்பிடுறான். இவனும் ஜென் துறவி வருகைக்காக காத்துக்கிட்டு இருக்கான். ஜென் துறவியும் அந்த ஊருக்கு வராரு. வரப்ப ஜென் துறவியை போய் பாக்குற மாதிரி சூழ்நிலையும் இவனுக்கு உருவாகுது. இப்ப சுரேஷ் அவனுடைய மன குமுறலை இந்த ஜென் துறவி கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். எனக்கு ஒரு நாளைக்கு எண்ணங்கள் அதிகமா வந்துகிட்டே இருக்கு, எண்ணங்களை என்னால ஸ்டாப் பண்ணவே முடியல, இதை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு எனக்கு தெரியல, ஒரு நாளைக்கு எண்ணங்கள் அதிகமாயிட்டே இருக்கு, அது வர எண்ணங்கள் எல்லாமே நெகட்டிவ் தாட்ஸா தான் எனக்கு வருது அப்படின்னு சொல்லி ரொம்ப கண்ணீர் விட்டு அந்த ஜென் துறவி கிட்ட சுரேஷ் சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஜென் துறவி பேச ஆரம்பிக்கிறாரு. நீ கவலைப்படாதப்பா, மனிதரா பிறந்துட்டாலே நமக்கு எண்ணங்கள்ங்கிறது வந்துகிட்டு தான் இருக்கும், எண்ணங்கள் உதயமாயிட்டே தான் இருக்கும். இதுக்கு எடுத்துக்காட்டா நான் உனக்கு ஒரு கதை சொல்றேன், இந்த கதையை நீ முழுமையா கேளு அப்படின்னு சொல்லி அந்த ஜென் துறவி ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு ஊர்ல ஒரு வாலிபர் இருக்காரு. இந்த வாலிபருக்கு டவுன் பக்கம் போகணும். டவுன் பக்கம் போகணும்னா ஒரு காட்டை கிராஸ் பண்ணி தான் அந்த வாலிபர் டவுன் பக்கம் போகணும். அப்படி போகிறப்ப அந்த காட்டு வழியா போக நேரிடுது. போகிறப்ப கரெக்டான வழியில போகாம அந்த வாலிபர் தவறான வழியில போயிடுறாரு. இப்படி போகிறப்ப அவருக்கு பாதைகள் எல்லாமே புதுமையா இருக்கு. அந்த இடம் எப்படி இருக்குன்னா ஒரு சொர்க்கம் மாதிரி இருக்கு. இது வரைக்குமே அந்த இடத்தை எங்கேயுமே பார்க்காத மாதிரி அந்த வாலிபர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த காட்டுல உள்ள மரங்களாகட்டும், செடியாகட்டும், கொடியாகட்டும், தண்ணீர் ஆகட்டும், குளமாகட்டும், எல்லாமே ஒரு சொர்க்கத்துல பாக்குற மாதிரி அந்த வாலிபருக்கு ஒரு ஃபீல் கிடைக்குது. அப்படி இருக்கிறப்ப அந்த வாலிபர் ரொம்ப நேரமா நடந்து வந்ததுனால ரொம்ப டயர்டாகி ஒரு மரத்துக்கிட்ட போய் உட்காரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மரத்தை தேர்ந்தெடுக்கிறாரு. அந்த மரம் பாக்குறதுலயே ரொம்ப அழகா இருக்கு. இது வரைக்கும் அந்த மரத்தை ஒரு பார்த்ததே கிடையாது. அப்படி ஒரு மரத்தை, அந்த மரத்துடைய கிளைகள் ரொம்ப பெருசா இருக்கு. அந்த மரமே ரொம்ப அடர்த்தியா இருக்கு. பார்க்கவே கொள்ளை அழகா இருக்கு. இந்த வாலிபரை ரொம்ப கவர்ந்துருது. இந்த மரத்துக்கடியிலே போய் உட்கார்ந்து நம்ம ஓய்வு எடுத்தா என்ன அப்படின்னு அந்த வாலிபருக்கு தோணுது. உடனே அந்த மரத்துக்கு கீழேயே போய் உட்கார்ந்துடுறாரு. உட்கார்றப்ப ஆனா அந்த வாலிபருக்கு தெரியாது அது ஒரு கற்பக விருஷக மரம் அப்படிங்கிறது அந்த வாலிபருக்கு தெரியாது. நம்ம என்னெல்லாம் இந்த மரத்துக்கு அடியில நினைக்கிறோமோ அதுவும் நடக்கும் அப்படிங்கறது அந்த வாலிபருக்கு தெரியாது. அப்படி தெரியாத பட்சத்துல இந்த வாலிபர் போய் அந்த மரத்துக்கு கீழே உட்கார்ந்த உடனே தூங்கிடுறாரு. அசதியில தூங்கின பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்திருக்கிறாரு. எழுந்த பிறகு அவருக்கு இப்பதான் நம்ம ஏஞ்சிருக்கோம், நமக்கு ஏதாவது சாப்பிடணும் போல தோணுது அப்படின்னு சொல்லி அந்த வாலிபர் நினைக்கிறாரு. அந்த வாலிபர் என்னென்னலாம் சாப்பிடணும்னு நினைக்கிறாரோ அது அப்படியே நினைச்சு பாக்குறாரு. நமக்கு நிறைய சாப்பாடு, தட்டுல நிறைய சாப்பாடு நிக்கிற மாதிரி நினைக்கிறாரு. அவர் நினைச்ச கொஞ்ச நேரத்திலே அவருக்கு என்னென்னலாம் சாப்பாடு நினைச்சாரோ அத்தனை சாப்பாடு அந்த மரத்துக்கு அடியில நிக்குது. அதை பார்த்தோன்னே இவருக்கு ஒண்ணுமே புரியல. சாப்பாடு எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கறத திங்க் கூட அவர் பண்ணல. உடனே எடுத்து அந்த சாப்பாடை சாப்பிட்டுறாரு பசியோட கூர்ல. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்ச பிறகு அவருக்கு இப்ப சாப்பாடு சாப்பிட்டாச்சு, நமக்கு இப்ப கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நினைக்கிறாரு. எந்த மாதிரி பிளேவர் வேணும், என்ன கலர் வேணும் அதையும் நினைக்கிறாரு. நினைச்ச கொஞ்ச நேரத்திலேயே அவர் விரும்பிய கூல்ட்ரிங்க்ஸும் அந்த மரத்துக்கு அடியில கிடைக்குது. அதையும் கொஞ்சம் கூட யோசிக்காம எங்கேயாவது தான் அந்த கூல்ட்ரிங்க்ஸ் வந்துச்சுன்னு யோசிக்காம அதையும் எடுத்து குடிச்சிடுறாரு. குடிச்ச பிறகு வயிறு ஃபுல் ஆயிடுது. அப்புறம் என்ன யோசிக்கிறாரு, அந்த மரம், அந்த அட்மாஸ்பியர்லாம் பாக்குறப்ப அவருக்கு இன்னொரு நினைப்பு ஒண்ணு வருது. இப்ப இந்த இடத்துக்கிட்ட ஒரு பேய் நின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அதாவது இந்த பேய் ஒரு கொடூரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. நினைச்ச கொஞ்ச நேரத்திலேயே
அவர் என்ன மாதிரிலாம் நினைச்சாரோ அதே மாதிரி உருவத்துடைய ஒரு பேய் வந்து நிக்குது. இப்ப இந்த வாலிபர் வந்து இந்த பேயை பார்த்தோன்னே அவருக்கு வந்து ஒரு பயம் வந்துருது, பயம் நடுக்கம். அந்த பயம் நடுக்கத்திலேயே நினைக்கிறாரு, ஐயோ இந்த பேய் வந்து இப்ப நம்மளை கொல்ல போகுது, இன்னைக்கு செத்தோம், இன்னைக்கு இந்த பேய் கையால தான் நமக்கு சாவு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. இப்ப இந்த பேய் வந்து நம்ம தொண்டையை வந்து கடிக்க போகுது, கடிச்சு ரத்தத்தை உறிஞ்சி நம்மளை கொல்ல போகுதுன்னு நினைக்கிறாரு. நினைச்ச கொஞ்ச நேரத்துல இந்த பேய் வந்து இந்த வாலிபர் கிட்ட வந்துருது. வந்த உடனேயே வந்து தொண்டையை வந்து கடிச்சிடுது, கடிச்சு கொன்னுடுது. இப்போ வந்து இந்த ஜென் துறவி வந்து இந்த கதையை சுரேஷ் கிட்ட சொல்லி முடிக்கிறாரு. கேள்விகளும் கேட்க ஆரம்பிக்கிறாரு. சுரேஷ் கிட்ட கேட்கிறாரு, இந்த கதையில இருந்து நீ என்னென்னலாம் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு விளக்கமும் அந்த ஜென் துறவி வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இங்க பாருப்பா, நம்ம மனசுதான் இந்த கதையில வர கற்பக விருட்ச மரம் மாதிரி. இந்த மைண்ட்ல நமக்கு என்ன, இந்த மனசுல நமக்கு என்னென்னலாம் விதைக்கிறோமோ அது வந்து நமக்கு வந்து அறுவடையாகும். இப்ப சுரேஷ் எப்படி இந்த மரத்துக்கு கீழே உட்காந்து என்னென்னலாம் நினைச்சானோ அது நடந்துச்சோ அதே மாதிரிதான் அந்த மரம் வந்து நம்ம மனசு மாதிரி. என்ன வந்து நம்ம விதைக்கிறோமோ அது நடக்கும். நல்லதை விதைச்சா நல்லது நடக்கும், நீ கெட்டதை விதைச்சினா அது கெட்டதுதான் நடக்கும். அதே நீ நல்லது விதைச்சினா நீ வந்து தப்பிச்சிட்ட, அதே நீ கெட்டதை விதைச்சினா நீ வந்து கஷ்டத்துக்கு ஆளாகணும். ஆனா நம்ம என்ன விதைக்கிறோமோ அது வந்து கண்டிப்பா நமக்கு வந்து செயலா மாறி நடக்கும். இப்ப இல்லைனாலும் அது வந்து ஒரு சில காலகட்டத்துல நடக்கும். ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு நடக்க தாமதமாகலாம். அந்த கால இடைவேளையை வந்து நம்ம வந்து மறந்துருப்போம். நம்ம என்ன நினைச்சோம் அப்படிங்கறதே நம்ம வந்து மறந்துருப்போம். ஆனா அது வந்து கொஞ்சம் தாமதமானாலும் அது நிச்சயம் நடக்கும். நடக்கிறப்பதான் நமக்கே தெரியும் நம்ம வந்து முன்னாடி நினைச்சோம், அதனாலதான் இது வந்து நடந்திருக்குன்னு நமக்கு வந்து தெரியும். அதனால இந்த கதையில ஜென் துறவி என்ன சொல்றாருன்னா, நம்ம வந்து நினைக்கிறப்பயே நல்லதை விதைச்சிட்டோம்னா நமக்கு வந்து நல்லதாகவே கிடைக்கும். அதே நம்ம வந்து கெட்டதை நினைச்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கையை வந்து தினம் தினம் வந்து நரகமாதான் வந்து அது மாறணும். ஏன்னா நம்ம எண்ணங்கள் மூலமா எண்ணங்களே நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை வந்து நரகமா மாத்திடும். அதனால அந்த எண்ணங்களை வந்து நம்ம வந்து நல்லதா விதைக்கிறப்ப நமக்கு வந்து நினைச்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கையை வந்து தினம் தினம் வந்து நரகமாதான் வந்து அது மாறணும். ஏன்னா நம்ம எண்ணங்கள் மூலமா எண்ணங்களே நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை வந்து நரகமா மாத்திடும். அதனால அந்த எண்ணங்களை வந்து நம்ம வந்து நல்லதா விதைக்கிறப்ப நமக்கு வந்து நம்ம வாழ்க்கை வந்து சொர்க்கமாகவே மாறும். அந்த கற்பக விருஷக மரம் மாதிரி உன்னுடைய மனசை எடுத்துக்க, நல்லத வித, உனக்கு வந்து நல்லது நடக்கும். நிச்சயம் உனக்கு மன அழுத்தங்கிறது வராது. எண்ணங்கள் வந்து ஒரு நாளைக்கு சராசரியா எல்லா மனிதர்களுக்குமே வந்து வரக்கூடியதுதான். அதனால அதை கண்டு நீ பயப்பட வேணாம், அந்த எண்ணங்களை நல்லதா மாத்து அப்படின்னு சொல்லி அந்த தத்துவத்தை சொல்லி சுரேஷை வந்து அனுப்புறாரு. சுரேஷுக்கு வந்து இப்போ ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு. இப்ப இந்த கதையில உள்ள மாதிரி தாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஒரு சில மனிதர்களுக்கு வந்து நெகட்டிவ் தாட்ஸ் வந்து அதிகமா வரும். அது மாதிரி நெகட்டிவாவே நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு நடக்கும். அவங்களுக்கே தெரியாது எல்லாருக்கும் பாசிட்டிவா நடக்குது, நமக்கு மட்டும் எதற்காக நெகட்டிவா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியாது. ஆனா அவங்க நினைச்சதுனாலதான் அவங்களுக்கு நெகட்டிவா நடக்குதுன்னு இந்த கதை மூலமா அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த கதையில சொல்ற இந்த மரம் மாதிரி இந்த மரத்துக்கிட்ட என்னென்னலாம் நினைக்கிறப்ப நடக்குதோ அதே மாதிரி நம்ம மனசும் அந்த மரம் தாங்க. பாசிட்டிவா நினைச்சு நம்ம வாழ்க்கையை பாசிட்டிவா வாழ்வோம்.